தண்டவன காயத்திற்கு பிறகு சமுதாயத்தில் மீண்டும் வாழ்வது சவாலாக அமையலாம். குறிப்பாக குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் மற்றவர்களுடனான உறவுகளை நிர்வகிப்பதில் இது கடினமாக இருக்கலாம். குடும்பத்தில் ஒவ்வொருவரின் வேலையும் மாறும். குடும்பம் அன்பாக இருந்தாலும் அதிகமாக பாதுகாக்க முயலும். தண்டவன பாதிப்பு அடைந்தவர் பயனுள்ள வேலைகள் செய்ய முடியும் என குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ள நேரம் ஆகும். திறந்த உரையாடல், அன்பு, இருதரப்பு மரியாதை ஆகியவற்றால் குடும்பத்தில் ஊக்குவிக்கும் சூழல் உருவாக்கலாம். குடும்பத்தைப் போலவே நண்பர்களும் சில நேரம் சங்கடப்படுவார்கள், சில நேரம் அக்கறை காட்டுவார்கள். இரு பக்கமும் தயக்கத்தை விட்டு புதிய வழிகளில் இணைவதற்கு மனம் திறக்க வேண்டும். நண்பர்கள் மன ஆறுதல் அளித்து தனிமை மற்றும் தோல்வி உணர்வுகளை தடுத்து முந்தைய செயல்பாடுகளுக்கு திரும்ப உதவலாம். வெளியே போகும்போது மக்கள் உங்களை பார்த்து பேசிக்கொள்வார்கள், பரிதாபப்படுவார்கள். நீங்கள் தைரியமாகவும் பொறுமையாகவும் இருந்தால் அவர்கள் நினைப்பதை மாற்ற முடியும். உங்களால் என்ன செய்ய முடியும், முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சவாலை எதிர்கொள்ள முடியுமானால் உதவியை மறுக்கலாம், இல்லையெனில் ஏற்றுக்கொள்வதே நல்லது. தவறாக நடத்தினால் உங்கள் எதிர்ப்பை தெரிவித்து அந்த சம்பவத்தை வீடியோ எடுங்கள். துன்புறுத்தினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் செய்யுங்கள். தண்டவனம் பாதிப்பிற்கு பிறகு பயமும் மனம் கலங்குவதும் இயல்பானது. அந்த உணர்வுகளை ஏற்றுக்கொண்டு முன்னேறுங்கள். உண்மையில் புரிந்து கொள்ளும் மற்ற தண்டவனம் பாதித்தவர்களை தொடர்பு கொண்டு பேசுங்கள். நம்பிக்கையை வளர்த்து வலிமை பெற விளையாட்டு போன்ற புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள். கலை, தொழில்நுட்பம் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் உங்களை மாற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆலோசகர் அல்லது சிகிச்சையாளருடன் பணியாற்றுவது உங்கள் உணர்வுகளை கையாளவும், சமாளிக்கும் திறன்களை வளர்க்கவும் மற்றும் சுய அங்கீகாரத்தை வளர்த்துக் கொள்ளவும் உதவும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வையுங்கள். நீங்கள் தனியாக இல்லை.